குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன விஷயம். நேற்று எனக்கு ஒரு அவசரமாக சப்ளையருக்கு காசு போட இருந்துச்சு. அப்போ நான் 4 பிட்டில் கமர்ஷியல் பேங்க்கு போயிட்டு ஏடிஎம்லேருந்து காசை விட்ரா பண்ணி அதே ஏடிஎம் மிஷினில் டிபாசிட் பண்ணேன். அதுலேருந்து ஒரு 10,000 ரூபாய் ரிட்டர்ன் வந்துடுச்சு. திருப்பி போட பார்த்தேன், அது எடுக்கலை மெஷின். அப்போ நான் செக்யூரிட்டி கார்டை போட்டு கேட்டேன், ஏன் எடுக்குது இல்லைன்னு. அவர் சொல்ல இல்லை சின்ன டேமேஜ் இருக்குது, இந்த தாள்களில் பாருங்கள் எழுதி இருக்குல்ல அப்படின்னு. நான் சொன்னேன், நீ உங்களோட ஏடிஎம் மிஷின்லேருந்து வந்தால் அது எப்படி டேமேஜாக இருக்குது. இப்போ அவருக்கு எதுவும் பதில் சொல்லலை. அப்படி உள்ளுக்கு போய் கேட்டு வந்து சொன்னார், இல்லை ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு, அதனால் காசு மாற்றே இல்லை, முடியும்னா நீங்கள் வெளியில் மாற்றி போட்டுருங்களே அப்படின்னு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பேங்க்களும் ஒரு வேலை செய்கிறாங்க. ஏடிஎம் மிஷினில் பழைய தாள்களை எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு நாங்கள் டிபாசிட் பண்ணக்குள்ள புது தாள்கள் கேட்குறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, ஏடிஎம்லேருந்து கமர்ஷியல் பேங்க் மட்டும் இல்லை, எல்லா பேங்க்கும் இது நடக்குது. காசு விட்ரா பண்ணக்குள்ளே அங்கனே செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து காசில் ஏதாச்சும் டேமேஜோ எழுதிச்சு இருந்தால் உடனே அந்த பேங்க்குள்ளுக்கு போயிட்டு மேனேஜரை சந்தித்து அந்த காசில் புது தாள் ஆக்கிக்குங்க. இல்லாட்டி வெளியில் எங்களுக்கு காசு பாவிக்கலாமல் போயிடும். இது எல்லா பேங்க்கும் செய்கிற ஒரு மோசடி. இதுக்கு யாரும் இடம் கொடுக்க வேணாம். ஓகே.